சம்பந்தர் தல யாத்திரையாக திருமேற்காடில் வந்திருக்காரு. அங்கே தான் வந்து அப்பர் சுவாமிகளும் இருக்கார். அந்த இடத்துல நிறைய அற்புதங்கள் நடந்தது. நம்ம வந்து இது வரைக்கும் திருமறைக்காடு வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்தது திருமறைக்காட்டில் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றி சுவாமிகள் சோழ நாட்டினுடைய கடற்கரை பகுதிகள் திருத்துறைப்பூண்டி அந்த திசையெல்லாம் தாண்டி வரார். போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த மாதிரி திருக்களர், திருச்சிற்றேமம் இதெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு திருமறைக்காட்டிற்கு வந்திருக்காங்க. வேதவனம், வேதாரண்யம், மறைக்காடுலாம் சொல்லப்படும் திருத்தலம். இதனுடைய சிறப்பு வேதங்கள் வந்து வழிபட்டு சென்றது. 4 வேதங்களும் வழிபட்ட தலம். நடுநாயகமாக இன்னைக்கு மறைக்காடருடைய பெரிய பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. ஆனால் 4 பக்கத்துலையும் 4 வேதங்கள் வழிபட்டதாக கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெக்குன்னு 4 பக்கமும் 4 சின்ன சின்ன கோயில்களில் சிவலிங்க பிரதிஷ்டை, ரிக்யஜூர், சாம, மதர்வனம்னு 4 வேதங்களும் வழிபட்டதுன்னு சொல்லப்படுது. 4 வேதங்களும் தனித்தனியே லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட சுவாமி வந்து வேதவனம் பெருமானாக காட்சி தரார். தான் அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு. வேதங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு கோயிலுக்கு காப்பிட்டு செல்கிறார்கள். சிவபூஜை எப்போதுமே காப்பிடுதலோடு தான் நிறைவு பெறும். நம்ம வீட்டில் செய்கிற ஆன்மார்த்த பூஜை கூட பெட்டியின் உள்ளே வச்சு சுவாமியை ஒடுக்கணுங்கிற ஒரு பகுதியும் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வேதங்கள் வழிபாடு செய்து காப்பிட்டு சென்று விட்டன. நடை சாத்தி கதவெல்லாம் சாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அதை வந்து இப்போ அந்த வழியிலேயே திறந்து உள்ள போகணும்னா அந்த முதல்ல வழிபாடு செய்த வேதங்களினுடைய அளவிலே நின்று செய்யக்கூடியவர்கள் வரணும். நாம கூட நம்ம பூஜையெல்லாம் பல காலம் பெரியவர்கள் செய்தது வயோதிகத்தின் காரணமாக இல்லை கடைசி காலத்துல அடுத்து யாருக்காவது கொடுப்பாங்க. யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா நம்ம மாதிரி இவங்களும் பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கும்போது தான் அந்த தகுதியோட ஒருத்தருக்கு தான் அடுத்து அந்த பூஜையை ஒப்படைக்கணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் அந்த வேதங்கள் வழிபாடு செய்த பிறகு வேதங்கள் வழிபட்டது போலே சிவபெருமானை வழிபடணும் என்ற நிலையில ஒருத்தர் வரணும்னா அந்த வேத தாத்பரியம் எல்லாம் தெரிந்து வந்து அவங்க கதவு நீக்கித்தான் வழிபாடு செய்யணுங்கிறதுனால அந்த கதவத்தை அது பூட்டி சென்றது, அதை திறக்க முடியல. அதனால் அடியார்கள் பிற்காலத்தில் அந்த வாசலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு வாயில் படி கட்டிக்கிட்டு அது வழியாக உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இது சாமானியப்பட்ட அடியார்கள் வேற ஒன்றும் முடியலன்னா இப்படி செஞ்சு விடலான்னு போகலாம். ஆனால் வந்திருப்பது யாத்திரையிலே ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும். அந்த பெரிய கதவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கதவு போட்டு, அதாவது அந்த மதிலே ஒரு கதவு போட்டு எல்லாரும் போயிட்டு அது வரையா உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஆனால் மகாத்வாரம்னு சொல்லக்கூடிய அந்த கோபுர கதவு சாத்தப்பட்டு தான் இருக்கு. அந்த இடத்திற்கு சுவாமிகள் 2 பேரும் வந்து சேர்ந்த போது இந்த மாதிரி வந்து பெருமான் ஆலயத்திற்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிரதான வாயிலை தவிர்த்து இப்படி போகலாமா, அதனால இது வேண்டாம், இந்த கதவம் வழியாகவே நாம போகணும்னு சொல்லி ஞானசம்பந்தர் அந்த இடத்துல அப்பர் சுவாமிகள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நீங்கள் தமிழ் பாடி பெருமானிடம் விண்ணப்பம் செய்து இந்த கதவங்கள் திறக்கும்படியாக பாடுங்கள் அப்படின்னு சொல்ல அப்பர் சுவாமிகள் பாடத் தொடங்குறார். பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமைக்கான கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உனை காண வேண்டி அப்படின்னு சொல்லி திண்ணமாக திருக்கதவம் திறந்தருள் செய்மினோர்னு நிச்சயமாக இதை நீங்கள் திறந்து அரணும். திண்ணமாகன்னு அழுத்தி சொல்றார். அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். அழுத்தி பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். ஒரு பாட்டு பாடினார், திருக்கதவம் திறந்தருள் செய்யணும்னாரு, நடக்கல. 2, 3, 4ன்னு பாடல்கள் பாடிக்கொண்டே போறார். கடைசி பாட்டுல இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரேன்னு பாடிடுறார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. இவ்வளவும் கதறின பிறகும் இரக்கம் இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பெருமானிடத்தை கேட்க 10வது பாடல் பாடி முடிந்த போது கதவங்கள் திறக்குது. அப்பர் பாடி பதிகம் பூர்த்தி பண்ணும் போது கதவு திறக்குது. எல்லாரும் பரம சந்தோஷத்தோட ஹரநாம கோஷம் செய்து அத்தனை பேரும் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் தலைமையிலே அத்தனை அடியார்களும் ஒன்று சேர்ந்து உள்ளே போய் மறைக்காடரை கண்களால் கண்டு தரிசித்து புலகாங்கிதம் அடைந்து அங்கேயும் பதிகங்கள்லாம் பாடி ஞானசம்பந்த பெருமான்லாமும் பதிகங்கள்லாம் பாடுறார். திருமறைக்காட்டினுடைய சிறப்பெல்லாமே முதல்ல பாடுறார். எவ்வளவு அழகா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு வரார். அப்படி பாடி நிறைவு செய்து முடித்து வெளியே எழுந்துள்ளாங்க. வெளியே வந்த பிறகு இனி ஒரு காலத்திலும் இந்த கதவு திறந்து அடைக்கக்கூடிய ஒரு சிரமம் இல்லாதபடிக்கு அப்பர் சுவாமிகள் சம்பந்தர்கிட்ட சொல்றார். எந்த சிரமமும் இல்லாமல் இனி இந்த கதவுகள் திறந்து அடைக்கும்படியாக நீங்கள் பதிகம் பாடி இதை அடைப்பித்து தரணும். ஏன்னா பாட்டு பாடி தான் திறந்ததுன்னா அந்த அருட்பாடல் தான் அங்கே சாவி. இப்போ திருப்பி சாத்தணும்னா அதே அளவில் ஒரு சாவி வேணும். அதனால் சம்பந்தரை கிட்ட அப்பர் சுவாமிகள் சொல்றார், ஞானசம்பந்த பெருமானிடத்தே கதவு அடைக்கும்படியாக பாடணும்னு சொல்லி கேட்கிறார். ஞானசம்பந்தரும் சதுரம் மறைன்னு தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்தை பாடி விண்ணப்பம் பண்றார். முதல் பாடல் பாடிய போதே திருக்கதவங்கள் அடைத்து கொண்டது.
சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கு இறைவைத்து அருள் செய்க, எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. இந்த அதிசயத்தை எல்லோரும் கொண்டாடி சுவாமிகள் அதுக்கு மேலே 2, 3, 4 அந்த பதிகத்தினுடைய பாடல்களை எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு பதிகங்களை பாடி பாடல்களை பாடி பூர்த்தி பண்றார். எல்லாரும் அந்த இடத்துல சுவாமிகிட்டேருந்து விடைபெற்று கொண்டு சம்பந்த பிள்ளையாரும் அப்பரடிகளும் அவரவருடைய யதாஸ்தானத்திற்கு சென்றார்கள். அவரவருடைய மடத்திற்கு போயிடுறாங்க. 10வது பாட்டு பாடினோன்னா தான் திறந்தது. ஆனால் இவர் ஒரு பாட்டு பாட்டு பாடின உடனே கதவு மூடி, கதவு அடங்கி விட்டது, அடைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல அப்பர் சுவாமிகளுக்கு அன்று இரவு போய் உறங்குறார். உறங்கும் போது மடத்துல சுவாமிகளுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை. வாஸ்தவத்திலே பெருமானிடத்தை விண்ணப்பம்னு வந்ததுன்னா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், எம்பெருமான் அதை ஏற்று அங்கீகரிப்பார். ஆனால் இந்த இடத்துல 10 பாடல்கள் பாடும் வரையிலும் காத்திருக்க செய்தது எதனாலே? சம்பந்த பிள்ளையாரனுடைய ஒரு பாடலுக்கு கதவடைத்து கொண்டதே நாம ஒருவேளை பெருமானை ரொம்ப நெருக்கிட்டோமோ, திண்ணமாகன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது பெருமானிடத்தை வைக்கக்கூடிய விண்ணப்பம் அன்போடு கூடி தாழ்ந்த நிலையிலிருந்து ஒரு அடியவனாக வைக்க வேண்டிய விண்ணப்பத்தை விடுத்திப்படி செய்தோமோங்கிற ஒரு எண்ணம் அப்பர் சுவாமிகளுக்கு மேலெழ, அழுத்தி சொல்லி சுவாமியை நெருக்கக்கூடாது இல்லையா? எம்பெருமானை எப்போதும் நெருக்கி பணிகொள்வது வழக்கம் இல்லை. அது அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு பிராயச்சித்தமெல்லாம் பண்ணும்போது அதனால தான் யோசிக்க வேண்டியிருக்கு. பெருமான் இந்த நிலைன்னு ஒன்றத்தை கொடுத்த பிறகு 11 வாரம் இப்படி பண்ணால் இதாகும், 38 விளக்கேற்றினா இதாகும், இதெல்லாம் பண்ணினா இப்படி ஆகும், எதையா ஒன்றுத்த நம்பிக்கை வைத்து செய்கிறோம். அது அந்த எண்ணிக்கையோ யாரோ சொன்ன வார்த்தையோங்கிறத தாண்டி எம்பெருமான் அந்த இடத்துல திருவுள்ளம் பற்றி நாமே ரொம்ப தொந்தரவு பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா போ அப்படின்னு சொல்லி சிலது கொடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றை கொடுத்து விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நெருக்கி பெறப்பட்டது போல ஆகிவிடும். அப்படி போய் உபாசித்து நெருக்கடியில் பெருமானை காரியம் கொள்வதுங்கிறது நிச்சயமாக பக்குவப்பட்ட அடியார்களுக்கான செயலே இல்லை. தவறும் அந்த மாதிரி பெற்றோம்னா அதால் வரக்கூடியது எல்லாத்தையும் நாம தாங்குற மாதிரி ஆயிடும். பெருமான் ஏதோ அருளினாலே தான் இது வேண்டாம் நமக்குன்னு ஒரு விஷயத்தை நிறுத்தி வைத்திருப்பார். முட்டி மோதி அதை நான் பெற்றே தீருவேன்னு நீங்க பிரதட்சணம் பண்ணி 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 சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டீங்கன்னா போன்னு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் படுறது நாமளா தான் இருக்கும். அதை நம்மால தாங்கிக்க முடியாது, அதனால நமக்கு நன்மை இல்லைங்கிறதுனால தான் நிறுத்தி வைத்தான் போலும். அதை உணராமல் போய் நெருக்கடியில தள்ளி பெறுவது இது கூடவே கூடாது. அது நாம காமியமான விஷயங்களுக்கு பண்றோம். இங்கே அப்பர் சுவாமிகள் பெரிய ஒரு தவத்துல அந்த கதவங்கள் திறந்து அதன் வழியே போய் அடியார்கள்லாம் சுவாமி தரிசனம் பண்ணணுங்கிற சங்கல்பத்தினாலே செய்தது. ஆனால் அதில் வாஸ்தவத்தில் எந்த தோஷமும் இருக்க முடியாது. ஆனால் ஆச்சாரியர் சீலர்களுடைய பக்குவத்தன்மை, ஒருவேளை நாம் ஏதோ அபச்சாரப்பட்டுட்டோமோ எம்பெருமானிடத்தே, இது கூடுமா, நெருக்கிட்டோமோன்னு சொல்லி மனசு சஞ்சலப்பட அந்த இடத்துல அவர் படுத்திருக்கார். என்ன செய்யறதுன்னு படுத்திருக்கார். அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அங்கே திருமறைக்காட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தியாகராஜ விடங்கத்தலம், சப்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருவாய்மூர் என்று அழைக்கப்படும் திருத்தலம். இதுவுமே நமக்கு விடங்கத்தலம் தான். திருமறைக்காடும் விடங்கத்தலம் தான். சுவாமி ரத்னசிம்மாசனத்திலே புவனி விடங்க தியாகராக காட்சி தருவார். ஹம்சபாத நடனம் ஆடுவார். அன்னம் அடியெடுத்து வைப்பது போலே வைத்து ஆடக்கூடிய சிறப்பு. அந்த திருத்தலத்து எம்பெருமான், திருவாய்மூர் தலத்து எம்பெருமான் ஒரு அந்தனர் வேடத்திலே வந்து அப்பர் சுவாமிகள் முன்பாக நின்று திருவாய்மூருக்கு வான்னு சொல்றார். இரவு மடத்திலே உறங்கி இருக்கிற அப்பர் சுவாமிகளை எழுப்பி உறக்கம் வராமல் இருக்கார். அந்த நிலையில் அவர் முன்பாக தோன்றி திருவாய்மூருக்கு வா அப்படின்னு சொல்லி மறைகிறார். அப்பர் சுவாமிகளும் இது எம்பெருமான் வாக்குன்னு சொல்லி அங்கிருந்து திருவாய்மூருக்கு போறார். இந்த திருவாய்மூருக்கு அப்பர் சுவாமிகள் சென்ற அனுபவத்தையே ஒரு பதிகம் முழுக்க பாடுறார். எங்கே என்னை இருந்த இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கேவா என்று போனார் அது என் கொலோ. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருளினார். இப்படியே சொல்றார். அங்க வா, எங்கே திருவாய்மூருக்கு வான்னு சொல்லி நான் இருக்கிற இடம் தேடி வந்து திருவாய்மூருக்கு வான்னு எனக்கு அடையாளம் அருளினார் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். அதனால் அவர் சொன்ன வாக்கிற்கு இவர் பாதி ராத்திரி புறப்பட்டு திருவாய்மூருக்கு நடக்கிறார். இன்னைக்கும் திருவாய்மூர் 15-20 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நடைப்பயணம் கணக்கு கூட சொல்லுவாங்க. 3-4 மணி நேரத்துக்கிட்ட ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இரவு வேளையிலே அவர் நடந்து புறப்பட்டு எழுந்தருள்றார். அப்பர் சுவாமிகள் மடத்தை விட்டு நீங்கினார்னு சம்பந்த சுவாமிகள் அறிந்து எங்கே செல்கிறார் அவர், அப்பர் எங்குற்றார்னு கேட்டபோது திருவாய்மூருக்கு செல்வதாக சொல்லி கல்வின்னு எல்லாரும் சொல்ல, சம்பந்த பெருமானும் அவரை பின்தொடர்ந்து திருவாய்மூருக்கு வரார். நடந்து அப்பர் சுவாமிகள் திருவாய்மூருக்கு வந்துட்டார். வந்த இடத்திலே ஒரு ஒளிமயமான ஒரு கோயிலை காட்டி கொடுக்கிறார் சுவாமி. முழுக்க அப்படியே ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதை காட்டி கொடுத்து உள்ளே போய் மறைஞ்சு விடுறார். அப்புறம் அந்த கோயில் தென்படுது. அப்பர் சுவாமிகள் உள்ளே போய் நிற்கிறார். எதுக்கு வர சொன்னார்னு தெரியல. ஆனால் வான்னுட்டார், வந்து நின்றுட்டார். பின்னாடியே பின்தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானும் வந்துட்டார். சம்பந்தர் வந்ததை அப்பர் சுவாமிகள் பார்த்துடுறார். சம்பந்தர் அங்கே வந்து நிற்கவும், இப்போ எதுக்காக வர சொன்னீர்னு தெரியலையேன்னு அப்பர் சுவாமிகளுக்கு இப்போ சொல்கிறார். நான் மட்டும் தனியாக வந்து நின்னாலும் நீர் பதில் சொல்லாமல் இருக்கலாம், ஞானசம்பந்தரும் வந்துட்டாரே, இதையும் இப்படி இருக்கலாமாங்கிற கேள்வியிலேயே கேட்கிறார். பாடி பெற்ற பரிசில் பழங்காசு, காசு பெற்ற போது திருவேழிமலையில அதில் வாசி இருந்த போது பாடி பெற்றார் இல்லையா, அந்த வாசி தீர்ந்து பெற்றாரே,
அவரும் வந்துட்டார், அவரும் இங்க வந்து நிற்கும் போதும் இனியும் இப்படி செய்யலாமா? திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைக்கப்பாடி அடைப்பித்தாரும் நின்றாருங்க. திறக்கப் பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உள் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைகொள் செஞ்சடையார் இவர் பித்தரே. திருக்கதவம் திறக்கிறதுக்கு பதிகம் பாடிய என்னை விடவும் தமிழ் பாடி அதை ஒரு பாடலே அடைப்பித்த சம்பந்தர் வந்துட்டார், மறைக்க வல்லரோ திருவாய்மூர் செல்வர்ங்கிறார். இனியும் மறைக்க மாட்டார் சம்பந்த பிள்ளையார் வந்த பிறகுன்னு அப்பர் சுவாமிகள் சம்பந்தருடைய பெருமையை எவ்வளவு கொண்டாடுறார் பாருங்க. சின்ன குழந்தை 10-11 வயது இருக்கலாம் சம்பந்த சுவாமிகளுக்கு இந்த அற்புதமெல்லாம் நிகழ்ந்த போது. அப்பர் சுவாமிகள் எவ்வளவு வயோவிருத்தர், அந்த நிலையில பழுத்த தன்மையில வயசுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது, பரஸ்பரம் ஒரு அடியாரை கொண்டாடும் போதுங்கிற தன்மையை எப்படி காட்டி கொடுக்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்படி சொல்லியே அந்த பதிகத்தை பாடுறார். அது முழுக்கவே இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுவார். அந்த நிலையிலே திருவாய்மூர் பெருமான் தாண்டவ தரிசனம் சம்பந்த சுவாமிகளுக்கு காட்டுறார். அப்ப சம்பந்தர் அப்பருக்கு அந்த தரிசனத்தை காட்டி கொடுத்து பதிகமும் பாடுறார். சம்பந்தர் திருவாய்மூர் பதிகம் முழுவதும் இந்த தாண்டவ தரிசனத்தை குறித்தே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு சந்தத்துல, அது ஜதி மாதிரி, தாண்டவத்துக்கே ஜதி மாதிரி ஒரு சந்தத்திலே பாடி திருவாய்மூர் பதிகத்துல ஞானசம்பந்தருடைய பதிகத்துல இந்த விஷயத்தையும் பதிவு செய்கிறார். தளரிள வளரென உமைபாட தாளம் இடவோர் கழல் வீசி கிளரிள மணியற வரையார்த்து ஆடும் வேடக் கிரிமையார் விளரிள முலையவர் கருணல்கி வெண்ணீர் அணிந்தோர் சென்னியின் மேல் வளரிள மதியமோடிவரானீர் வாய்மூரடிகள் வருவாரே. அப்பர் சுவாமிகளும் அந்த தாண்டவ தரிசனத்தை தரிசித்து திருவாய்மூர்ல கண்ட விஷயத்தை எல்லாம், எதையெல்லாம் பார்த்தேன் அந்த திருவுருவத்திலேன்னு அது ஒரு பெரிய பட்டியலாகவே பாடி கொடுக்கிறார். பாட அடியார் பரவக் கண்டேன் பக்தர் கணங்கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவம் மதிரக் கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை கோடல் அறவார் சடையில் கண்டேன் கொக்கின் இதழ் கண்டேன் கொன்றை கண்டேன் வாடல் தலையொன்று கையில் கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. இப்படி சம்பந்தருக்கும் அப்பருக்கும் ஒரு சேர தாண்டவ தரிசனம் காட்டி கொடுத்த தலம். ஞானசம்பந்தர் 2 அடியார்களுக்கு தனக்கு கிடைத்த சிறப்பை காட்டி கொடுக்கிறார். ஒன்று இந்த தலத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை காட்டித்தரார், இந்த தரிசனத்தை, அவருக்கு கிடைச்ச தரிசனத்தை. மற்றொன்று திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு தில்லை தரிசனத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்களை எல்லாம் சம்பந்தர் கண்களுக்கு அத்தனை பேரும் சிவபூத கணங்களாக தெரிந்தார்கள். அதை காட்டி கொடுக்குறார். நம்மளை மாதிரி குடிமை இல்லை, அங்கே பாரு ஜடாபாரம் தெரியுது, அந்தணர்களுக்கு குறித்தான சிறுக்கட்டையெல்லாம் கையில் இல்லை, கையில் சின்ன சின்னதாக சூலம் வச்சுருக்காங்க பாருங்க. அவர்கள் திருமேனி எல்லாம் அந்த பஸ்மம் தரித்து புலியாடை உடுத்தி தில்லைவாழந்தனர்கள் அத்தனை பேரும் சிவபூத கணங்களாக சம்பந்தருக்கு காட்சி தராங்க. அப்படியே பதிகத்திலையும் அதை தொகுத்தே சொல்கிறார், காட்டி கொடுக்குறார். இந்த மாதிரி தனக்கு கிடைத்த ஒரு அற்புத காட்சியை இந்த 2 இடங்கள்லையும் சம்பந்தர் காட்டித்தரார். தன்னுடன் வந்த இன்னொரு அடியாருக்கு காட்டித்தரார். இந்த இடத்துல தாண்டவ தரிசனத்தை அப்பர் சுவாமிகளுக்கும் தில்லை 3000 அவர்களுடைய அந்த திருக்கோலத்தை திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கும் காட்டி கொடுக்கிறார். அப்படி ஒரு விசேஷமான சம்பந்தம் 2 பேருக்கும் திருவாய்மூர் திருத்தலத்திலே ஏற்பட்டது. அந்த திருத்தலத்தை பாடி முடித்து சம்பந்தர் மீண்டும் இருவருமாக திருவாய்மூரிலிருந்து புறப்பட்டு திருமறைக்காட்டுக்கு வந்துடுறாங்க. திருமறைக்காடு நம்ம பேசும்போது எனக்கு அதில் ஒரு வழக்கமாக சொல்கிறது தான் யாழை பழித்த மொழியம்மை. அது சுந்தரர் தேவாரத்திலேருந்து எடுத்த பேர். ரொம்ப ரொம்ப அந்த தமிழ் வந்து அதுக்கெல்லாம் நீங்க குரல் மொழிபெயர்க்கவே முடியாது. மொழிபெயர்த்தாலும் ருச்சிக்காது. அந்த பேரெல்லாம் மொழிபெயர்க்கவே கூடாது. யாழை பழித்த மொழியாள், அது குழலை பழித்த மொழியாள் உண்டு, பாலன்ன நேர்மொழியாள் உண்டு. பால் எப்படி திட்டிக்குமோ அந்த மாதிரி இருக்குமா இந்த அம்பாள் பேசினா. யாழை பழித்த மொழியம்மை ஒன்று. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் வந்து சிவபெருமானுக்கு பின்னாடி மறைக்காட்டு மணாளரோட கல்யாண கோலம், அது அகத்தியருக்கு காட்டி கொடுத்தது, பிரம்மாண்டமாக இருக்கும். நான் கோயிலுக்கு போனப்போ கரண்ட் இல்லை, தீபாராதனையில் பார்த்தேன். வேதாரண்யேஸ்வரருக்கு வந்துட்டு ஆரத்தி காட்டிட்டு அதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கினாங்க. இப்போ இந்த காலத்தில் இந்த மணிரத்னம் பட செட்டிங் மாதிரி சொல்லலாமா இல்லையான்னு தெரியாது. இந்த பக்கம் கிழந்து வந்து இந்த திருமுக மண்டலம் மட்டும் தரிசனம் ஆச்சு. அதாவது இருட்டில் நிஜமாகவே மறைக்காட்டு மன்னாளர் நேராக வந்து இந்த லைட்டெல்லாம் விட அந்த அந்த தீபாராதனை வெளிச்சத்தில் பார்க்குற மறைக்காட்டு மன்னாளர் வந்து சான்ஸே இல்லை. நான் வந்து அப்படியே கொஞ்ச நாள் நிற்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போச்சு. கரண்ட் இல்லாமல் பார்த்த வேதாரண்யேஸ்வரர். அப்பர் சுவாமிகள் அக்னி, சூரியன், சந்திரன், செங்கதிரோன் 3மே ஐயாற்றம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்த ஜொலிப்பு தான் சொல்லிவிடுறேன். அந்த 3 தான் ஒளிக்கான ஒரு பேசிக் சோர்ஸ். நெருப்பு, சூரியன், சந்திரன், இந்த 3 தான் இயற்கையாக வெளிச்சத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அந்த 3த்துக்குமான ஒளியும் ஐயாற்று பெருமான் திருவடியினாலே கிடைக்கப்பெற்றதுன்னே கொண்டாடுறார். அதனால் அதை விடவும் ஜாஜல்யமானது ஐயாற்ற நடித்தலமேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்வார். அவ்வளோ ஒளி பொருந்தி இருக்குங்கிற
இது அஷ்டமூர்த்தி தத்துவமாக சுவாமி இந்த இதுக்குள்ளே எல்லாம் இருந்து அவர் தானே இயக்குறார். அதனால் அந்த ஜாஜ்வல்யம் எல்லாம் இயல்பிலேயே பெறப்பட்டது தான். அது ஏதோ நம்ம பண்ணின அலங்காரத்தினால மிளிர்வதுங்கிறதே கிடையாது. இயல்பாகவே அது முழுக்கவே அந்த சுவாமியினுடைய அழகெல்லாம் அப்பேற்பட்டது தான். இத்தனை வருஷங்களாக பூஜை எல்லாம் செய்து இவ்வளவு சாநித்தியம், இத்தனை லட்சம் பேர் முன்ன நின்று கைகூப்பும் போது அந்த சாநித்தியம் இதெல்லாம் கூடும்போது பெருமானுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடியது தான். நித்தம்மனாளர்னு கொண்டாடுறாங்க, நித்திய கல்யாண சுந்தரர். நாளை கல்யாண காட்சி அங்கே அகத்தியருக்கு அந்த வழங்கிய அகத்தியருக்கு கல்யாண காட்சி இந்த மாதிரி நம்ம இன்னும் 2-3 கோயில்ல கூட பல தலங்கள்ல, அதாவது வடக்கே பார்வதி கல்யாணத்துக்கு போறார், அகஸ்தியர் கலந்துக்கிறார். அப்பதான் இந்த வடகோடு கீழே தாழ்ந்து தென்கோடு உயரும் போது பெருமான் இருந்த அவ்வளவு பேருக்குள்ளேயும் அகத்தியரைத்தான் தேர்ந்தெடுத்து தென்கோடியில போய் தட்சிண கைலாசமான திருக்கூட்ட பர்வத்தத்துல குற்றாலமலை பொதிகை மலையிலே ஏறி நிற்கணும்னு சுவாமி சொல்றார். இப்போ நமக்கு மட்டும் இந்த கல்யாண காட்சி காணாமல் செய்யலாமோன்னு கேட்டபோது போற வழி நெடுகிலும் எங்கெங்கெல்லாம் நினைத்தாயோ அங்கெல்லாம் கல்யாண காட்சிங்கிறார் சுவாமி. எப்ப நீ சங்கல்பம் பண்ணாலும் அங்கெல்லாம் நிறைய தலங்கள்ல இங்க அகத்தியருக்கு கல்யாண காட்சிங்கிறது அதனால ஏற்பட்டதுதான். வடக்கேருந்து தெற்கே பரியந்தம் பூர்த்தியா எந்தெந்த தலத்துல நீ கல்யாண காலம்னு சங்கல்பம் பண்ணாலும் அங்கே தரிசனம் தந்துடுறேங்கிறார். அதனால பல தலங்கள்ல அகத்தியருக்கு கல்யாண காட்சி தரார். திருமறைக்காட்டுக்கு வந்தபோது பக்கத்திலேயே தான் அகத்தியான் பள்ளி, அங்க எழுந்தருளி இருந்து தான் அகத்தியர் சிவபூஜை பண்ணி ஆமா அதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். வாடிய வெண்தலை மாலை சூடி மயங்கு இருள் நீடுயர் கொள்ளி விளக்கும் ஆக நிவந்து எரி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையாம் பாவமே. அங்க வேதாரண்யத்திலே இப்படி சிறப்பு பெற்றது. அப்படி கல்யாண காட்சி தருவது ராமன் இந்த மறுபடியும் மற்றொரு சிவ பிரதிஷ்டை செய்து சிவலிங்க பூஜை செய்த தலம். சம்ஹாரம் போகும்போதே வேதாரண்யத்தை வழிபாடு செய்கிறார். கோடிக்கரைக்கு போற வழியில தான் அந்த சின்ன ஒரு பர்வத்த மேல ஏறி நின்று இலங்கையை பார்த்தாருன்னுட்டெல்லாம் சொல்லப்படுறது ராமர் பாதம்னுட்டெல்லாம் அங்கே அதனால தான் வைத்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள்லாம். இப்போ திருவாய்மூர்ல தாண்டவ தரிசனம் பார்த்து முடித்து ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் மறுபடியும் திருமறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்காங்க. இதன் பிறகுதான் ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கம் அது முழுக்க நடைபெறுவதற்கு வேதாரண்யத்துல தான் சங்கல்பம், எம்பெருமானுடைய சங்கல்பம் இங்கே தான் கூடியது. இப்போ இந்த இடத்துல அப்படியே இந்த காட்சியை நாம் இங்கே நிறுத்திட்டு பாண்டிய நாட்டிற்கு போகிறோம்.